ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் ஆதார் கார்டு போலவே ஸ்டூடெண்ட்களுக்காக அபார் அடி அப்படின்ற ஒரு கார்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார்டு எப்படி வாங்குறது, எதுக்காக யூஸ் ஆகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். abar.education.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதான் அபார் ஐடி, அதாவது ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. இதான் பார்த்தா அபாருக்கான ஒரு ஃபுல் ஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ஒரு ஐடி கார்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபார் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரெகனைஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய கல்வி வாழ்க்கையில் எந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அதுக்கான எல்லா டேட்டாவுமே இந்த கார்டில் அப்டேட் பண்ணிவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம் இந்த கார்டு மூலமாக அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அலோ ஸ்டூடெண்ட் டு சூஸ் ஓன் லேர்னிங் பாத். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுடைய லேர்னிங் பாத்தை நீங்களே சூஸ் பண்ணுறதுக்கு இது அலோவ் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனபிள் ஸ்டூடெண்ட் மொபைலிட்டி அண்ட் அகாடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு முழுக்க உங்களுடைய அகாடமிக் பேஸ் பண்ணுறது, நீங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் எந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க்லாம் எடுக்கிறீங்க, அதுக்கான மார்க் ஷீட் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த கார்டை கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கெட் பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கான கார்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ண முடியாது. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேட்டிங் பேரண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் விசிட் பண்ணிவிட்டு அபார் என்னன்றதை அவங்க விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கன்சர்ன் லெட்டரை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் அந்த கன்சர்ன் ஃபார்மை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வெப்சைட், அதாவது யூஐடிசி அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது, அதன் மூலமாக சம்மந்தப்பட்ட ஸ்கூல் பதிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா டிஜிலாக்கரில் அப்லோட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிகளில் தான் உங்களுக்கான அபார் ஐடியை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை வாட் இஸ் அபார், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நேஷனலுடைய எஜுகேஷன் பாலிசி 2020 படி எல்லாத்துக்குமே ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத ஆட்டோமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ முன்கூட்டியே எல்லாமே உங்களுடைய எல்லா அந்த அகாடமிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாமே டிஜிட்டல் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறாங்க. ஒய் ஷுட் ஹேவ் அபார் ஐடி, எதுக்காக அபார் ஐடி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அபார் ஐடியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 12 இலக்க கொண்ட ஆதார் மாரி 12 இலக்க கொண்ட ஒரு நம்பராக கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்டூடெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதன் காரணமான டிஜிட்டலி ஸ்டோர், மேனேஜ் மற்றும் ஆக்சஸ் ஆல் தேர் அகாடமிக் கிரெடிட் இன்க்ளூடிங் ஸ்கோர் கார்டு, மார்க் ஷீட், கிராஜுவேட், டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், கோ கரிக்குலர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன், அதாவது இப்போதைக்கு பார்த்தா அபார் ஐடி நிறையா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் அதை பார்த்தா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஒன்ஸ் இப்போ நீங்கள் அபார் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 10th 12th எல்லா மார்க் ஷீட்டையுமே அதில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்காக ஏதாச்சும் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த அபார் ஐடியை கிளிக் பண்ணவே உங்கள் இன்ஃபர்மேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவாங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாகவே இந்த ஒரு ஐடி கார்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த கார்டு இதுதான் பயன்படுது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்தா இந்த கார்டை கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா abc.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கெட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தா உங்களுக்கான வெப்சைட். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னா UDISC அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூல் மூலமாக அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கே விசிட் பண்ணிவிட்டு உங்களை கன்சர்ன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி ஹையர் மற்றும் ஸ்கில் எஜுகேஷன் லேர்னர், ஸோ ஹையர் எஜுகேஷன்லாம் படிக்கிறீங்க அப்படின்றவங்க டேரெக்டாக நீங்கள் டிஜிலாக்கர் மூலமாக போயிட்டு ஆதென்டிகேட் பண்ணி உங்களுக்கான அபார் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஜிலாக்கரில் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அப்புறம் அந்த சேவையை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் யுவர் இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் இயர். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த காலேஜில் படிக்கிறீங்க,
எந்த ஏரியில் படிக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஆபார் கார்டு வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடும். சிம்பிள் ப்ராசஸ்லாம் எதுவுமே அந்த பெரிய அளவுக்கான ப்ராசஸில் எதுவுமே கிடையாது. இங்கே ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிலாக்கர் மூலமாக பண்ணலாம், உமேங் ஆப் மூலமாக பண்ணலாம், ஏபிசி போர்ட்டல் மூலமாக பண்ணலாம், சிஎஸ்சி மூலமாக பண்ணலாம். இந்த மாதிரி 4 வகையாக உங்களுக்கான ஆபார் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது யாருக்காகனா ஸ்கூல் தவிர மீது எல்லாமே நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆபார் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதர் லேர்னருக்கும் அதேமாரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த ஆபார் கார்டு வந்து எல்லாத்துக்குமே இப்போதைக்கு அவசியமானது, கட்டாயன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன, இப்போ ரீசெண்டாக நீட் யூஜி இப்போ இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஆபார் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாம் எழுத முடியுன்ற மாரி நீட் தரப்பு வந்து பார்த்தா தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 2025 நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு 100% கண்டிப்பாக உங்களுக்கு ஆபார் ஐடி கார்டு வந்து தேவைப்படும். அதை நீங்கள் வந்து பார்த்தா வாங்கி வச்சுக்கோங்க, வாங்காதவங்க. ஓகே, ஸோ இதான் ஃபர்தராக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படிலாம் இருக்க போது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆபார் ஐடியில் உங்களுக்கான கிரெடிட் பாயிண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்ன பெனிஃபிட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்தளவுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க, அந்த கிரெடிட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கிரெடிட் வந்து டெபாசிட் பண்ணுறது, ரெடீம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஆபார் ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறது அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்துருங்க. இல்லை மேலே கொடுத்துருக்காங்க மை அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் டிஜிலாக்கர் லாகின் பண்ண சொல்லும். டிஜிலாக்கர் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. ஸோ நீங்கள் மொபைல் நம்பர், யூசர் நேம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ண பாருங்கள். பின் நம்பர் மறந்தவங்க ஃபர்கட் பின் கொடுத்து கெட் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்றவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஓடிபி என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க வெரிஃபை ஓடிபின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஐன் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க. அதிகபட்சமாக ஆதார் கார்டை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்டர் ஆதாரில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர், உங்களுடைய 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம் எல்லாமே ஆதார் படி கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு ஜெண்டரை கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேம், இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேமை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பின் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 டிஜிட்கான பின் நம்பரை கொடுத்துக்கோங்க. பின் நம்பரையும் மறந்துடாதீங்க. என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பின்னில் போயிட்டு அதே பின் நம்பரை திரும்ப என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ கன்சர்ன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிட்டு கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் போய் லாகின் பண்ணுற மாதிரி இருக்க 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாகின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் லாகின் வந்து பண்ண பாருங்கள். மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, யூசர் நேம் புட் பண்ணி லாகின் பண்ணலாம். அதை சில போயிட்டு உங்களோட ஐடி நம்பர், அந்த ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி கேட்கும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி ஆக்சஸ் கேட்கும். இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் கீழே பர்பஸ்ன்னு இருக்க பாருங்கள், அதில் போயிட்டு இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும், எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு எஜுகேஷனல் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அலோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரோல் நம்பர் கேட்கும், எந்த ஏரியில் ஜாயின் பண்ணிங்க, அந்த காலேஜ் பெயர் என்ன அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆபார் ஐடி கிரியேட் பண்ணிடும். நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, சிம்பிள் ப்ராசஸ் தான், அதிகபட்ச ப்ராசஸ் கிடையாது. இவர் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆபார் ஐடி ஓப்பன் ஆகும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 இலக்கான ஆபார் ஐடி, இதான் உங்களுக்கான ஆபார் ஐடி. இது கீழே உங்களுக்கான கிரெடிட் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறாங்க, இந்த போர்ட்டில் போய் அப்டேட் பண்ணனா உங்களுக்கான கிரெடிட் பாயிண்ட் என்ன, என்சிஆர்எஃப் வெயிட்டேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும். ஏன்னா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதன் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வருங்காலத்தில் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஆபார் ஐடி மூலமாக தான் தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட அகாடமிக்ஸ் பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைனாலும்
வருங்காலத்தில் கண்டிப்பாக இன்னும் 1 or 2 இயர்ஸில் இதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே இதை பற்றி தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த வாங்காத வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமாக நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க அபார் ஐடி கட்டாயப்படுத்திட்டாங்க அவசியம் அப்படின்றத. இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் டிஜிலாக்கரில் போய் லாகின் பண்ணி பாருங்கள். இல்லை இதே மொத்தத்தில் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அபார் ஐடி இருக்கா இல்லையான்றதை இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாமுக்கு வந்து தேவைப்படும். இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இந்த அபார் ஐடி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க வாங்காதவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.